ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மநிலம் ஜேன சூத்ரீதம் தஸ்மயே சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி திர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாஹாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அஸ்மத் குருபியோ நமகா விகணச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி 8/6/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதகம் பார்க்குறது சம்பிரதாயம் சகுனம் இது எல்லாருக்கும் பரவலாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கையில் அதில் சொல்லப்பட்ட விடையை இறுதியாக எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் இதான் பலன்னு இறுதியாக ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் அந்த அதிகாரமே கிடையாது. தலையில் பள்ளி விழுந்தால் உடனே மரணம்னா, தலையில் பள்ளி விழுந்த எல்லாருமே மரணம் ஆகிட்டாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கு சமமான கஷ்டங்கள் வரும்னு எடுத்துக்கலாம். ஆனால் உடனே மரணம்னு அதில் போட்டிருந்த உடனே மரணம்னு எடுத்துக்க வேண்டாம். அதை தவிர அந்த பள்ளி இறங்கி போனால் பலன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஏறி போனால் பலன் உண்டு, இறங்கி போனால் பலன். பள்ளி சரீரத்தில் விழுந்து இறங்கி ஓடி எடுத்துனா பலன் கிடையாது, மேலே ஏறி போகணுன்றான். அது பூமி ஸ்பர்சம் வந்தால் கிடையாது. அதை தவிர சில நல்ல சகுனங்கள் உடனே தெரிஞ்சாலும் கெடு பலன்கள் வராது. அது மாதிரி வரும்பொழுது, ஒரு கெட்ட சகுனம் வரும்பொழுது ஒரு நல்ல சகுனமும் வந்ததுன்னா அந்த கெடு பலன்கள் வந்து கட்டாயம் குறையும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடன் வந்து ஒரு 50 ரூபா வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வரவு வந்து 100 ரூபா வந்துடுது. அப்போ நீங்கள் எப்படி கடன்காராக இருப்பீங்க? எனக்கு 60,000 ரூபா கடன் இருக்குது, 1 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு 2 லட்சம் வரவு வந்துடுது. கடன் இருக்குது 1 லட்ச ரூபா, வரவு 2 லட்சம் வந்துடுதே. அப்போ என்னாச்சு? இந்த 1 லட்ச ரூபா கடன்றது அடைஞ்சு போய் கையில் 1 லட்சம் இருக்குது. அப்போ கெடு பலன்களோ கெட்ட சகுனமோ வரும்பொழுது அடுத்தடுத்து நல்ல சகுனம் வந்தால் இந்த கெட்ட சகுனத்தோட வேகம் தானே அடிச்சுட்டு போயிடும். ஆக நம்ம கெட்ட சகுனத்தை மட்டும் கண்ணை திறந்து பார்த்துட்டோம், நல்ல சகுனங்களை கண்ணை மூடிட்டோம். அதனால் நல்ல சகுனம் நடக்கலை நம்ம சொல்ல முடியாது. நல்ல சகுனங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கெட்டது நல்லதும் இரவும் பகலும் மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கெடு பலன்களை மட்டும் நினச்சி நம்ம கலங்கிட்டு இருக்கிறது பிரயோஜனப்படாது. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா?
சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.